ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் இருக்கோம். இப்போ வந்து சாமி வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ராஜகோபுரத்தை வந்து அப்படியே அந்த வியூ மட்டும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம பிளாக்ல வந்து கண்டினியூ பண்றோம். அதுக்கப்புறம் இது முடிச்சு நம்ம லக்கேஜ் வச்சு சாப்பிட்டு நம்ம கிரிவலம் கண்டினியூ பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த வியூ பாருங்க. ராஜகோபுரம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. அப்படி பிடிச்சு நான் அதை அப்படியே ஒரு சோம மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அப்படியே போடுறேன் பாருங்க. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. ஆயாஸ் நம்ம குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு கோயில் பார்த்து போயிட்டு இருக்கோம். அப்படி ராஜகோபுரம் உங்களுக்கு எல்லாத்தையும் போடுறோம் பாருங்க. நம்ம வெளியே பாருங்க, மார்னிங் இதுதான் பயங்கரமா இருக்கு. அந்த மலை, அந்த ராஜகோபுரம் இப்படி இருக்கும் பாருங்க. நைட் ஒர்க்கும் காலையில் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. இந்த பொண்ணுகிட்ட மட்டும் மாட்டிக்க காரணம் என்னென்னா வந்து 4 பூக்கிட்ட ஒரு 5 பூ இருந்து அதில் வந்து 4 பூக்கிட்ட பொண்ணுங்க எடுத்துட்டாங்க. ஸ்கூல் படிக்க பிள்ளைகள் தான் இருந்தார ஒரு பூ மட்டும் தான் இருந்துச்சு. சரி, இந்த பூ மட்டும் ஏன் பாப்பா விட்டு இதையும் சேர்த்து எடுத்துன்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்தோம் பார்த்துக்கோங்க. அந்த டைம் அந்த பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளை இருந்தோன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்து அந்த அண்ணா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன February 7 தான் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ எடுத்தேன். அதனால தான் சரி இனி ரப்பர் ஸ்டே வர வச்சு கடைசியில் நம்மளை உள்ளதுக்கு போட்டுற வச்சு பிளான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதில் விட்டுட்டோம். அதனால தான் எந்த பிள்ளைகிட்டையும் பேசாங்கன்னு சொல்லி ஃபன் பண்ணி விட்டேன். இன்னும் இருக்குது கைஸ். பொங்கல்னா 60 ரூபா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பொங்கல் எவ்வளோ தான் பொங்கல் எனக்கு ஒரு பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்ட பொங்கல்லே பெஸ்ட்டு பொங்கல். எனக்கு கை வச்சுனாங்க லைட்டாக. இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்ட சாப்பாடு நல்லா தான் இருந்தது கைஸ். ஆனால் ரேட் 60 ரூபா. நாங்கள் பொங்கல் ஆனால் ஒரு செம்ம டேஸ்ட்டு. லக்கேஜை மட்டும் வச்சுட்டு நம்ம வீடியோவில் மட்டும் கன்னியூ பண்ணுமா. அதுக்கப்புறத்தில் வீடு நான் உங்களுக்கு சாங் கூட அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தெரியுது அங்கே போடுறேன். சாப்பிட்டு வந்தாச்சு. ராஜகோபுரத்தை பார்க்குறேன். இவ்வளோ போய் சாமி கும்பிட்றோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சாமி நம்ம விட்டு சாமி நம்மளை உள்ள விட்றாருன்னா ஈஸி. கைஸ் கூட்டம் கம்மியாகிடுச்சு கைஸ். நமக்குன்னு என்னாச்சு சரி கைஸ். ராஜகோபுரத்தில் இருக்கும். இந்த சாமி மட்டும் அந்த ராஜகோபுரம் முன்னாடி போட்டு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை கண்ணி பண்ணலாம். ராஜகோபுரம் ஃப்ரெண்டு வீல் வரட்டும். சாமி கும்பிட்டு ஜோதி மட்டும் சாமி கும்பிட்டுறோம். சரியான வீணம்பா. அண்ணாமலையாரோட ஒவ்வொரு இடத்தையும் அங்கங்க எடுத்தவங்களுக்கும் அடிப்பொழிகிறேன் இந்த கார்த்தி. சிவ 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 அரகர 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 அண்ணாமலையார். சரி கைஸ், வீடியோ ஃபுட்டேஜ் ஆகல நம்ம கண்டினியூ பண்ணி
கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இனி ஐயகார அம்மாகார் சுப்பிரமணி எப்படி கொடுக்க முடியாதா கவுல? வாங்கிக்குவாங்கண்ணா கண்டிப்பாக. ஒரு கவர் தான். எவ்வளோ? 20 ஒன்று 20 ரூபா, 3 60 ரூபா. எனக்கு ஒன்று போதும்க்கா. சரி ஐயானுக்கு அம்மன் 2 வைக்கு ஒருத்தர் விட்டு வந்து. போன தடவை போனோம் கொடுக்கல, எதுவும் போன தடவை போனோம் எதுவுமே அலோவ் பண்ணலப்பா. இந்த நேம்சம் பண்ணுறதுக்கு எதுவும் நீ காலி சனி ஞாயிறு வந்திருப்பீங்க. இல்லை நான் தீபத்தோட வந்து. அப்பளம் உள்ளே போக முடியாது. ஆமாக்கா. ஆ வந்துட்டு வரணுமா? எப்படி போகலாம்? எப்படி போகலாம்ல? இது ஃப்ரீயா? சரி. நம்ம ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறோம். ஃப்ரீ டிக்கெட்டில் போனோம். நண்பா கோயிலோட வியூ நண்பா. இது எப்படி இருந்தாங்க? முருகப்பெருமான் அருணகிரி காட்சியளித்த சன்னதி. அப்படியே நம்ம வந்து ஃப்ரீ டோக்கன் தான் எங்கேருந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. 50 ரூபா டிக்கெட் தான் பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே காசு கொடுத்து போகணும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ காசு எதிர்பார்க்கல. மலையில் காற்று எப்படி இருக்குது உங்களுக்கு வியூ பாயிண்ட் நான் பேக் கேமராவில் போட்டேன். இப்போ நான் என்னோடய ஃபேஸ் காட்டணுங்கிறக்காண்டி தான் காட்டுறேன். சரி காய்ஸ், செல்ஃபி ஸ்டிக் எட்டாரில் 8 கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கையேந்திருக்காண்டா நம்ம க்யூவில் போகிறோம். அண்ணாமலையோட வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் காய்ஸ். அடி தெப்பக்குளம் தண்ணியோட கிடக்குது. சரி நம்ம அடுத்த கடை கண்டிப்போம் காய்ஸ். நம்ம தெப்பக்குளத்தோட வியூஸ் மட்டும் பாருங்கள். இது பாருங்கள் கைஸ், திருவண்ணாமலையார் தெப்பக்குளம் திருவிழா எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இது ஹெட்செட்டு கைஸ். வெளிநாட்டிலேருந்து கூட இன்றைக்கி வந்திருக்காங்க சைனீஸ்காரி. ஓகே, நம்ம உள்ளூரில் இருக்க நம்மளும் வர மாட்டேங்கிறோம் திருவண்ணாமலையாரை பார்க்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்காரையான வரல அண்ணாமலையார் பார்க்க. அண்ணாமலையார் கரோகரவோ முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்காரன். கோயிலுக்குள்ள என்ட்ரி. அன்றைக்கி மட்டும் எவனா சாமி ரோட்டில் வெட்டுது அந்த இடத்துலையே. போன தடவை வெளியே இழுத்துட்டு போலீஸ். முன்னாடி வா 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 முன்னாடி வா. இந்த வீடியோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ வெங்கியாச்சி சாமி தரிசனத்துக்கு சிவன் அம்மாவுக்கு அப்பா கொடுக்குறோம், தெரிக்க விட்றோம் கைஸ். செகண்ட் பாயிண்ட் வீடியோ அப்படியே வீடியோ மட்டும் எடுப்போம். வாய்ஸ் கொடுத்துட மாட்டி பிடிச்சிப்பாங்க. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு நான் டப் பண்ணுறேன் வாய்ஸை. உன் வாய்ஸ் எல்லாம் டப் பண்ணி கேட்க முடியுமான்னு கேட்காங்க, நான் டப் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபுல் நம்ம தமிழ் கல்வெட்டுகள் தான் கைஸ். எனக்கும் கொடுக்கல தமிழ் கண்டா. இந்த கல்வெட்டு பார்த்துட்டு அப்படி நடந்து வந்து இடையில திறந்து விட்டாங்க. பைத்தியக்கார பையில் திறந்து விட்டதுனால நான் எப்படின்னா நம்ம பின்னாடி இருந்த ஒரு 100-200 பின்னாடி இருந்தவன் அப்படியே வந்து முன்னாடி போயிடும். முன்னாடினா நம்ம எல்லாருமே வந்து பின்னாடி இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே ஓடிக்கிடி வந்து நெரிசல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாறிப்பட்ட இடத்த பிடிச்சி நம்ம வந்து நடந்துட்டோம். பார்த்து நடந்துட்டு இருந்தோன்னா
லெஃப்ட் சைடில் போனது எல்லாமே டக்குன்னு போயிட்டாங்க. நம்ம ரைட் சைடில் போனதுலாம் ரொம்ப லாக் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் எடுக்கலை பார்த்துக்கோங்க. அதனால தான் வாய்ஸ் மேக் பண்ணுறேன். இது நம்ம எல்லாத்தையும் நிற்க வைக்கிற காரணம் இவர் அண்ணாமலை அம்மன் தான். இந்த மண்டபத்தில் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ஆள் இருந்து இன்னும் போலீஸ் இருந்தால் அதனால் நான் எடுக்கிற தெரியவும். இன்னொன்று நம்ம இந்த நந்தீஸ்வரரும் நம்ம சில வாயில் இருந்தது நம்ம கொடிக்கும் போகும்போது கரெக்டாக இருந்து அது நான் லைட்டாக உங்களுக்கு காட்டி எடுத்து காட்டிட்டு அப்படியே கோயிலில் சின்ன சின்ன டிசைன் மாதிரி இருக்கலாம். அந்த கல்வெட்டில் அந்த இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு சாமியை காட்டும். சாமி மூலவரை காட்டக்கூடாது. மூலவரை காட்டினா ஃபோன் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அப்படியே அந்த வாசலில் இருந்து வீடியோ எடுத்தாங்க. அதனால நான் வாசலில் உள்ள வீடியோ மட்டும் அப்படி கொஞ்சம் ஒரு லாங் ஷாட் வச்சு அப்படியே க்ளோஸ்அப்பு லாங் ஷாட்டு ஒரு க்ளோஸ்அப்பு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து மேக்ஸிமம் ஓன் வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கேவலமாக இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பெட்டர் ஆகிக்கலாம் கைஸ். நம்ம உள்ள போய்ட்டு அண்ணாமலையார் அப்படி சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து பயங்கர கூட்டம் பார்த்துக்கோங்க. நம்ம கூட்டம் வந்து நகலவே இல்லை. ஏன்னா ஃப்ரீ டோக்கன் வேலை அப்போ தான் கிடச்சி நினைக்கிறேன். ஆனால் 50 ரூபா டோக்கன் போட்டவே எல்லாமே நவுண்டு டக்குன்னு சாமி தான். நம்ம லைன் மட்டும் நவலவே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே நான் அதை வீடியோ எடுக்கல. அண்ணாமலையார் கும்பிட்டு வந்துட்டோமா அப்படியே நம்ம உண்ணாமலை அம்மனும் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. உண்ணாமலை அம்மன் போயிட்டு அந்த அம்மனோட சந்நிதி தான் அப்படியே சாமி அப்படி கும்பிட்டுட்டு உண்ணாமலை அம்மனும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுத்த விசல் எல்லாமே மாட்டிக்கிச்சு. இன்னும் நானும் வீடியோ எடுக்கணுங்கிற இதில் போகல. ஏன்னா சன்னதியில் நமக்கு வீடியோ எடுக்கும்போது நமக்கும் தெரியும். அதனால் வெளியால் மேலாட்டம் மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து கொஞ்சம் நாங்கள் கழிச்சு அப்படி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து பார்த்துக்கோங்க. வெளியே வந்து அப்படி சின்னதாக அந்த நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு 360 ரொட்டேஷன் போட்டுட்டு 360 ரொட்டேஷன் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஒருத்தவங்க கூட்டு போகலாம். நம்ம சோலோவாக போனங்கிறனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால வீடியோ மட்டும் எடுத்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் ஒரு 2 பசங்க வந்தாங்க. உள்ளே நிறைய பேர் ஃபோனை பிடிக்கிட்டாங்க. அதான் ஃபோனை உள்ளே வீடியோ எடுக்கிறாங்க. யாருமே எடுக்கிறாங்க. ஃபோனை பாக்கெட்டில் வைக்காதீங்க. வச்சுன்னா அதுக்கும் செக் பண்ண ஆள் போயிட்டே கிடக்குது. இது உண்ணாமலை அம்மன் அப்பன் எல்லாமே 20 ரூபா கொடுப்பேன். இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் புளியாதில் 10 ரூபா, சக்கரை பொங்கலும் 10 ரூபா, எல்லாமே 10 ரூபா தான். வேணா மண்டபம் இது வந்து கரெக்டாக கோபுரத்துக்கு வெளியே போகிறது. நீங்கள் அப்படியே வெளியே போக வேண்டியதான் காய்ஸ். புறா வட்டாண்டிக்குது காய்ஸ் உங்களுக்காண்டி. இது இடத்துல தெரியும் காட்டுறது. சூர்யா ருத்ராஜ் அவனுக்கு யார் இருந்தாங்க? சாமி வீடியோ எடுத்து பாருங்க. ஐடியா கேட்டுருங்க. சரி நம்ம கோயில் டைம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்க்கிங்லாம் கிடைக்கும். பயங்கர கூலாக இருந்த மாதிரி இருக்குதுண்ணா. இதுதான் ராஜகோபுரம் வியூ இருக்கு. சரியான கைஸ்.